இந்த பார்க் பேர் என்னன்னு பார்க்கணும். இது என்ன பார்க்? சுவானி பார்க்கில் இருக்கிறோம் இப்போ நாங்கள். ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பார்த்துக்கிடுங்க நம்ம ஊரில் எப்படி காட்டுக்குள்ளே வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு இடத்த அழகாக ஒரு சின்னதாக ஒரு பேமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு பெஞ்சு நீங்கள் வந்து உட்காந்து அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், பேசிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்கிற இடம் அமெரிக்காவில். தேங்க்ஸ். அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிக்னிக் ஏரியா நம்மளோட பாட்லக் எந்த பக்கம் போடலாம், அங்கே போகலாம். கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸு காமி அவங்க ஒருத்தர் இது சொல்லு. ஐயோ, அப்படியே பிக்னிக் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா விளையாடிக்கலாம், குதிச்சிக்கலாம், ஜம்ப் அடிச்சிக்கலாம். என் பையன் சின்னவன் இங்கே தான் விளையாடிருக்கான், விளையாடிருக்கான். கவின் இல்லை. ஸோ 2021 அப்போ விளையாடிட்டு இருந்தார். இப்போ சார் வர்றதில்ல, பெரிய பையன் ஆகிட்டார். அப்படியே வாங்க காட்டுக்குள்ளே போகலாம். ஒரு இங்கேயும் அழகான ஒரு நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பார்க் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக ஒரு சின்ன ஒரு காடை கூட எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அழகாக. அது பக்கத்தில் ஒரு முக்கியமான மேட்ரு உங்களுக்கு நான் காட்டுறேன். குப்பை தொட்டி, எவ்வளோ குப்பை தொட்டி பாருங்கள், எவ்வளோ குப்பை தொட்டி பாருங்கள். குப்பை தொட்டி ஓகே. இந்த காட்டுக்குள்ளே நம்ம வாக்கிங் காலையில் 10 மணி. காடு கொஞ்சம் கேமரா மேலே பிடிச்சிருங்க, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் மாதிரி. பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக மரத்தில் பாருங்கள். OA2 இது ஒரு வழி, அதுக்கு உண்டான மேப் ஃப்ரண்ட்லேயே இருக்கும், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது பாருங்கள் OA2. OA2 வந்து ஒரு வழிக்கும் எவ்வளோ மைல் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப பெருசாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சின்னதாக முடிச்சுக்கலான்னு ஆசைப்படுவாங்க. நம்ம மாதிரி ஆளுங்களாம் சின்னதாக யோசிச்சு முடிச்சிங்கன்னு ஆசைப்படுவோம். ஸோ அதை வந்து க்ளீனாக மேப் போட்டு ஃப்ரெண்ட்லேயே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் யூ கேன் பிளான் யுவர் டைம் இன் த ட்ரையல் அஹெட், அதுக்காக வச்சுருக்காங்க. பட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஒரு குப்பை கூட நான் பார்க்கவே இல்லை. இது எங்கள் வீட்டிலேருந்து லெஸ் தென் கிலோமீட்டர். அங்கே பாருங்கள் மான் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் லக்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு விளாக்லேயே உங்களுக்கு மான் கிடச்சிருக்கு. குட்டி மான் பார்த்தீங்கன்னா, குட்டி மான் பார்த்தீங்கன்னா அது என்ன பார்க்குது, நானும் அதை பார்க்குறேன். ஹாய், தெரியுதுங்களா உங்களுக்கு? மான் நேர எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நானே ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை, நான் 2 முன்னாடி வந்துருக்கேன். ஓடுது பாருங்க, கால் உடஞ்சி இல்லை. ஓ, 2 மான் அழகாக இருக்காங்களா?
இப்போது ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள், சிக் 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 அப்படின்னு. நான் அப்படியே பேசுகிறத நிறுத்திக்கிறேன். இந்த சவுண்டு வந்து கரெக்டாக ஒரு சம்மர் டைமுக்கு அப்புறமா ஃபால் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் வரும். இப்போ நின்றுடுச்சு. அப்படியே நான் பேசுகிறது நிறுத்துகிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க. எப்படி இருந்தது சவுண்டு? கும்முன்னு இருந்ததா? அழகாக இருந்ததுல்ல? இங்கே பாருங்க, காதலின் தீபம் ஒன்று லொக்கேஷன் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். ஜார்ஜியா, இது ஜார்ஜியா அட்லாண்டா ஏரியாவில் சுவானி அந்த ஏரியாவில் இருக்க ஒரு அழகான ஒரு சின்ன பார்க்கு தான். அப்படியே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டச் பண்ணாமல் ஒரு அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். மரக்கட்டையை யாரும் எடுத்துகிட்டு போகல. மரக்கட்டை கீழே விழுந்த மரக்கட்டை அப்படியே அதை வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ஆக்கி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அழகாக அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. குருவி சவுண்டு கேளுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். உங்களுக்கு நான் அப்படியே என் தலைக்கு மேலே என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் அந்த குருவி சவுண்டு கேட்டுக்கீங்க. என்ன குருவின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சிட்டுக்குருவி கிடையாது, அமெரிக்காவில் இருக்க நிறைய குருவி, ஏகப்பட்ட குருவி வகைங்க இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், எங்கள் வீட்டு பக்கம், அதாவது எங்கேயாவது பார்த்தோன்னா கூட. இப்போ எப்படி உள்ள அழகாக அவங்களுக்கு சும்மா நிலலாம் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு வெயில் கூட இல்லாமல். ஆனால் ஆக்சுவலாக வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, 88 ஃபீல்ஸ் லைக் 94 இருக்குது. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா அது 88 இருக்குது. அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. வெளியில் 10 நிமிஷம் நடந்திருக்கும், அதுக்கே வந்து நல்லாவே இருக்குது. நிழலில் இருக்கும்போதே பார்த்துக்கிடுங்க. இந்த காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் க்யூட்டாக வந்து பிரிட்ஜஸ் போட்டுருக்காங்க பாருங்கள், தண்ணி போகிறதுக்கு கீழே. இது பார்த்தீங்க. அப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுங்களா? அப்புறம் பார்த்தீங்க அது இந்த காட்டுக்கு பின்னாடி வீடுங்க. கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன், வழிலாம் இருக்குது. அந்த சவுண்டு பாருங்க, கேட்குதா சவுண்டு? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வெளில வர போகிறோம், ட்ரையல் முடிஞ்சிருச்சு.